ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் தனபாகியம், சிவசக்தி அஸ்ட்ரோவிஷன் கோவையிலிருந்து. நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி. ராகு தரும் யோகமும், ராகு தரும் வெற்றியும், ராகு தசையும் பெறப்போகும் வெற்றிகளும். இதுதான் பொதுவா ராகுனாவே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஜாதகத்தில் ராகு தசை வருதுனாவே எல்லா மக்களும் பயப்படுறாங்க. ஆனால் ஒரு சொல்வழக்கே உண்டு ஜோதிடத்துறையில், ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ராகு தான் இருக்கிறதுலையே பிரம்மாண்டமான கிரகம். ராகு என்றாலே பலவிதமான பிரம்மாண்டங்களை செய்யக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர் ராகு. இந்த ராகு ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களில் இருந்தால் யோகத்தை செய்வார், எந்தெந்த இடங்களில் இருந்தால் கெடுபலன், எந்த காலகட்டத்தில் ராகு யோகத்தை செய்யும் என்பதை தான் நாம் இந்த காணொளியில் பார்க்கிறோம். பொதுவாக ராகு என்பவர் நமக்கு சாயா கிரகம். நம்மளுடைய நவக்கோள்களில் ராகு என்பது, ராகு கேது இருவருமே சாயா கிரகம். ராகு கேது என்பது ஒருவர் தான், ஒரே ஒரு கிரகம். அது இரண்டாக பிரிந்தது அப்படிங்கிறது புராண வரலாறு. ராகுவும் கேதுவும் ஒரு 180 டிகிரியில் இருப்பாங்க. பொதுவாக ராசி கட்டத்தில் ராகு எங்கெங்கே இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ராகு பொதுவாக லக்ன கேந்திரங்களில் இருக்கும்போது சிறப்பான யோகத்தை செய்வார். 3, 6, 10, 11 பாவங்களில் சிறப்பான யோகத்தை செய்வார். ராகு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் உச்சத்தை நம்ம அடையணும், நாம் வெற்றியை பெறப்போகணும், வாழ்க்கை பூரா நம்ம ஓடிட்டே இருக்கோம். இந்த வாழ்க்கையில் நம்ம எப்போ தான் ஒரு நிம்மதியான ஒரு நல்ல ஒரு பணவரவை ஏற்பட்டு நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது எல்லாருமே காத்துட்டு இருக்கக்கூடிய திசையாக ராகு திசை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவாக தனகாரகன் குரு என்று சொன்னாலும், சுக்கிரனை பணத்துக்கு அதிபதியாக நம்ம கையாளக்கூடிய பணத்துக்கு அதிபதியாக சொன்னாலும், நவகோள்களுமே பணத்தை தரக்கூடிய யோகத்தை ஒவ்வொரு ஜாதகருக்கும் கொடுப்பார்கள். அவர்கள் இருக்கும் அமர்வை பொறுத்து, ஜாதகத்தில் இருக்கும் அமர்வை பொறுத்து, அந்தந்த லக்னங்களுக்குரிய சுபத்தன்மை அசுபத்தன்மை கிரகங்களுக்குரிய தன்மைகளை பொறுத்து நாம் சொல்லலாம். ராகு என்பவர் பார்த்தீங்கன்னா கேந்திர தொடர்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், கேந்திரங்களில் தொடர்பு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை தருவார். பொதுவாக ராகுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராகு நவகோள்களில் 8வது கொலை சொல்லக்கூடியது. ராகுவுடைய திசைகள் 18. இது எல்லாமே பொதுவாக தெரியும். ராகு அப்படின்னாவே சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, ஒருத்தர் அதிகமாக பிரம்மாண்டமாக தெரியணும், நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும், இல்லை ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை அவர் படைக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய படைப்பாளி எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு தான். ஏன் அப்படின்னா அந்த ராகுக்கு தான் அந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா ராகு சாயா கிரகம்னாலும் அது பாம்புன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பாம்பு அப்படிங்கிறது சீறி பாய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாம்பு சீறி பாய்கிறது அப்படிங்கிறது அந்த தன்மை அப்படிங்கும்போது ராகுக்கு இருக்குது. அதாவது சீறி பாய்கின்ற ஒரு புயல் மாதிரி வேகத்தில் செல்லக்கூடியது அப்படிங்கும்போது ராகு, அதே அமைதியான நிலைமையில் செல்லக்கூடியது கேதுன்னு சொல்லுவோம். பொதுவாக பாருங்கள், ராகுவுடைய நட்சத்திரங்கள் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காற்று ராசிகளில் தான் இருக்கும். இதுவிலேயே தெரிஞ்சுக்கலாம் ராகு என்ன பிரம்மாண்டம் செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம். திருவாதிரை, சுவாதி, சதயம் என்றது காற்று ராசிகளில் இருக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போதும் அந்த யோகம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லலாம். ராகு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே ராகு குறிப்பிடக்கூடிய துறைகள் அப்படின்னு எடுக்கும்போது, ராகு அரசியலில் பெருவெற்றியாளருக்கும் பெரும் வெற்றி பெறக்கும் யூஸ் ஆகும். சினிமாவில் முக்கியமாக ராகு ஸ்பெகுலேஷன் துறைகள் அப்படிங்கிறதும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, அதே மாதிரி சூதாட்டம் அப்படிங்கிறது ராகு கொடுக்கக்கூடியது தான். அதே மாதிரி மருத்துவத்துறையில் நுரையீரல் சார்ந்த விஷயங்கள், புற்றுநோய் சார்ந்த விஷயங்களுக்கு ராகு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் எப்படி நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி செய்யும்போது எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்கும்போது பலன் தருவார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொதுவாக யோகம் அப்படிங்கிறது எந்த இடங்களில் இருந்தால் ராகு யோகத்தை செய்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராகு கொடுக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது முதல் நம்ம கொடுக்கக்கூடியது உகந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராகு ஃபஸ்ட்டு கேந்திரங்களில் அமையும் போது, அதுலேயும் முக்கியமாக மேஷம், கடகம், கன்னி, மகரம், ரிஷபம் வீடுகள் லக்ன கேந்திரங்களாக இருந்தாவோ அல்லது இந்த வீடுகளில் ராகு அமைந்தாவோ யோகத்தை செய்வார். ஏனெனில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் என்பது ராகுவுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட யோக வீடுகள். அந்த இடத்தில் எந்நிலையிலும் ராகு இருந்தால் யோகத்தை செய்வார். இந்த வீடுகளில் முக்கியமாக சுபரோடு இணைந்து இருக்கும்போது அதிக யோகத்தை தருவார். சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது
ஒருவித பொருளாதார உயர்வை தரும். குரு ராகு சந்தால யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரு ராகு இணைந்திருப்பது கூட பெரும் பண யோகத்தை, தன யோகத்தை தரும். அதே மாதிரி புதன் ராகு மிக மிக சிறப்பான யோகம் புதன் ராகு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கன்னியில் ராகு அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடியது பெருசாக நம்ம பயப்படுவோம் இந்த மாதிரி ராகு தசை வந்துச்சுனாவே. ஆனால் இது பெரும் யோகத்தை தரும். கோதண்ட ராகு தனுசில், இந்த ராகும் பெரும் யோகத்தை தருவார் தசா புத்தி காலங்களில். முக்கியமாக ராகு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா, ராகு காலபுருஷ தத்துவத்தில் நம்ம 12 வீடுகளில் பொதுவாக தட்சிணாயனம், உத்தராயணம் தட்சிணாயனம் சொல்லிட்டு ஒரு ஆண்டை பிரிக்கிறோம். 6 மாதங்கள் தட்சிணாயனம் உத்தராயணம். மகரத்திலிருந்து வரும் பொழுது ஆணி வரை உத்தராயண காலமாகவும், கடகத்திலிருந்து வரும்போது தனு வரை தட்சிணாயன காலமாகவும் பிரிக்கிறோம். இதுல உத்தராயண காலத்தில் இருக்கும் ராகு அபரிதமான வளர்ச்சியையும் வெற்றியையும் கொடுப்பார். இந்த நேரங்களில் அவர்களுக்கு ராகு திசை நடந்து ராகு உத்தராயண வீடுகளில் இருக்கும் பொழுது பெரும் பண யோகம், செல்வாக்கு, மரியாதை, பதவி, புகழ், அந்தஸ்து, வெளிநாடு யோகங்களை தருவார். இதிலும் முக்கியமாக சில நட்சத்திரங்களில் யோகத்தை சேர்வார். சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது பகை பெற்ற நட்சத்திரமாக சொன்னால் கூட பெரும் யோகத்தை தருவார். பகை, அதாவது ராகுக்கு குரு, சுக்கிரன், புதன் சுபராக கருதப்படுவார், நண்பர்களாக கருதப்படுவார். சூரியன், செவ்வாய், சந்திரன் பகைவராக கருதப்படுவார். எனினும் சனி வீட்டில், மகர வீட்டில் ராகு உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அதிலும் புஷ்கர நவாம்சம் பெற்றிருந்தால் பெரும் யோகத்தையும் தன யோகத்தை மட்டுமில்லாம உயர் பதவிகள், செல்வாக்கு போன்ற விஷயங்களை தருவார். மேலும் பொதுவா ராகு இந்த குரு சாரம், சனி சாரம் பெற்று மேஷ லக்னத்துக்கு நாம் பேசிக்கொள்ளலாம். காலபுருஷ தத்துவத்தில் முதல் லக்னமாக கருதப்படுவது மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு குருவும் சனியும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர். பொதுவா எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி அதிபதிகளுடன் ராகு செயல்படும் பொழுது இணைந்து அந்த தசாபுத்தி காலங்களில் பெரும் யோகத்தை தருவார். லக்னத்துக்கு கேந்திரங்களில் சுபத்தன்மை, 3, 6, 10, 11 வீடுகளில் சுபத்தன்மை, சுபரோடு இணையும் பொழுது ஒரு சுபத்தன்மை, சுபர் பார்வையில் இருக்கும்போது ஒரு சுபத்தன்மை, சுப நட்சத்திரங்கள், புஷ்கர நவாம்சம், இந்து லக்னம் போன்ற இடங்களிலும், அதே மாதிரி மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் வீடுகளில் இருக்கும்போது சுபம். இது மட்டுமல்லாமல் கேந்திரங்கள், திரிகோணங்களில் அந்த லக்னத்துக்கு சுபர் வீடுகள் என்றால் பெருமிதமான யோகத்தை தருவார். முக்கியமாக 9, 10 வீடு என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தில் செயல்படும் நேரங்களில் ராகு அந்த வீடுகளில் இருந்து கண்டிப்பாக திசை நடத்தினால் பெரும் பணம் உண்டு, நிச்சயம் உண்டு. ராகு செயல்படும் நேரங்களில் மிக 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 நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், குரு சுக்கிரனோடு இணையும் பொழுது எந்த விதத்திலும் சூரியனோடு சேர்க்கை பெற்று அஸ்தங்கம் அடையக்கூடாது. இது ஒரு விதமான தனயோகத்தை கொடுத்தாலும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். இந்த மாதிரி அமைப்பு ஒருவேளை அவர்களுக்கு 6, 8, 12 தொடர்பில் இருந்தால் ஸ்பெகுலேஷன் துறையிலோ அல்லது தேவையில்லாத விஷயங்களிலோ அல்லது கட்ட பஞ்சாயத்து, பணம், பல வழிகளில் வட்டி பிரச்சனைகளிலோ மாட்டிக்கொண்டு சிக்கலில் அந்த ஜாதகர் மாட்டிக்கொள்வார். அந்த யோகம் அப்படிங்கிறது நல்லபடியாக செயல்படாது. 6ல் ஒரு ராகு இருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 6ஆம் இட ராகு அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில சிறப்பை தருது. கடன், பெரும் பணம் பிரச்சனைகளை கொடுத்தாலுமே 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து சூரியன், செவ்வாய் இணைவு பெற்று சுபர் வீட்டுகளில் இருக்கும்போது, லக்னத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர்கள் மருத்துவத்துறையில் சாதனை படைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பொதுவாகவே 6, 8, 12ங்கும் போது ஒரு தொடர்பை ஏற்படும். ராகுவோட பார்வைகள் விழும். இதில் 6ஆம் இடம் என்பது மருத்துவத்தை சொல்லக்கூடியது, 12ஆம் இடம் மருத்துவ ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம், 8ஆம் இடம் வருது ஒரு அவசர சிகிச்சை. இந்த இடத்துல நல்ல சுபகிரக தொடர்போட சூரியன், செவ்வாய் இணைவு இருந்ததுன்னா மருத்துவ படிப்பில் மேல் படிப்பு படிக்கிறது, நுரையீரல் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சர்ஜன் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். அதே மாதிரி எளிதில் கடன் கிடைக்கும். வெளிநாடுகளில் போய் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இட தொடர்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதவி உயர்வு அப்படிங்கிற விஷயம். சூரியன் சம்பந்தப்பட்டால் அரசு அதிகாரிகளோடு தொடர்பு, அரசியல் செல்வாக்கு இருக்கும். ஆனால் அதே சூரியன் ராகு இணைவு ஒரு பிரச்சனையை தரும் என்றாலும் கூட சூரியனோடு அமர்ந்த கிரகங்கள் வேறு ஏதேனும் சுபகிரக பார்வையில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வெற்றியை தரும். ராகு அளவற்ற செல்வத்தை கொடுக்கக்கூடியது. சுய புத்தியில் ஓரளவு வெற்றி தந்தாலும் அதனுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகளில் அவர்களுக்கு யோகத்தை தருவான். ராகு பொதுவாக எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் ராகுவுக்கான பரிகாரம் என்பது திசை
மாறிய தெய்வங்களை வழிபடுதல். பொதுவாக தென் திசை நோக்கி அமர்ந்துள்ள அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக நான் எல்லாத்துக்குமே ராகு தசை நடக்குதுன்னா மேக்சிமம் எல்லாரும் காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு சொல்லுவாங்க. நான் கோயம்புத்தூர் அப்படி பக்கத்துலன்றனால பொதுவாக நமக்கு சத்தியமங்கலம்ல பண்ணாரி அம்மன் ஆலயம் தென் திசை நோக்கிய கடவுளாக அமர்ந்துள்ளார். அந்த அம்மன் ஆலயம் தான் போய் வழிபாடு பண்ண சொல்லுவேன். மிக மிக சிறப்பாக நிறைய பேத்துக்கு யோகத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி சரவேஸ்வரர், பிரத்யங்கரா, சூலினி, மகாகாளி, அதே மாதிரி மாகாளி அம்மன், வனதுர்க்கை, இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது மிக சிறப்பான யோகத்தை தரும். ராகு உங்களுடைய ஜாதக அமைப்புல எந்த தத்துவ அடிப்படையில இருக்காரோ அதுக்கான விஷயங்கள், இப்ப மேஷ வீட்டுல இருக்காரு, சிம்ம வீட்டுல இருக்காரு, தனுர் வீட்டுல இருக்காருன்னா நெருப்பு தத்துவமா இயங்கும். அப்ப அதுக்கான விஷயங்கள் ராகு தசை நடக்கும்போது ஒரு யாகம் வளர்த்துறது, அதே மாதிரி ஒரு கோவில்ல தீப ஏத்தறதுக்கான உதவிகள் செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க உதவி செய்யலாம். அதே மாதிரி நில வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு தான தர்மங்கள், உணவு தானம் தரலாம். கட்டிட அமைப்புக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள், அதாவது மண் தானம், கட்டிடத்துக்கு தேவையான பொருட்கள் தானம் தரலாம், உணவு தானங்கள் தரலாம். நீர்ல ராசியில இருக்கும்போது அபிஷேகம் தானமாக கொடுக்கலாம். அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் தானமாக கொடுக்கலாம். காற்று ராசியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க ராகுக்கு மந்திரம் மந்திர ஜப வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். அதே மாதிரி ஆலயங்கள்ல தூபம் போடுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் தேவையான விஷயங்கள், யாக குண்டத்தில் போடக்கூடிய வாசனை பொருட்களை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யலாம். ராகு எப்பவுமே யோகத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு யோகமான அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லக்ன கேந்திரங்களில் கோச்சாரத்தில் லக்ன கேந்திரங்களில் ராகு செல்லும் போது யோகமாக செயல்படுவார். அது எந்த விதத்திலும் உங்களுக்கு அந்த நேரங்களில் ராகு செல்லும் காலகட்டங்களில் உங்களுக்கு 6-8 அதிபதிகள் தசா புத்திகள் நடக்காமல் இருந்து அந்த வீடுகளில் தசா புத்தி நடத்தும் கிரகம் 6-8 அமைப்பை பெறாமல் இருந்தாலும் அந்த நட்சத்திர அமைப்பு இருந்தாலும் யோகத்தை தரும். இந்த ராகு திசை பொதுவாகவே செல்வாக்கையும் பண அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியதாக தான் எல்லாத்துக்குமே அமையும். ராகு என்பது பிரம்மாண்டமான ஒரு விஷயம். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்பது மிக மிக உண்மை. ஆனால் ராகுவை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்மளுடைய ஜாதக அமைப்பு. ராகு கெட்டே இருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல அந்த ராகுவை நல்ல பலமாக இயக்கி நாம் பரிகார முறைகள் செய்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். அனைவரும் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். ராகுவோடு சேர்ந்து நாமும் பயணித்து பலன் பெறுவோம். ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.